ஒரு அழகான ஒரு ராசியும் பார்த்துட்டு வரோம். அதில் கடகராசி. கடகராசிக்கு திருப்புமுனை எப்படி அமையும்? அவங்க வாழ்வு எப்படி தடம் பொருள போகுது? அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் இருக்குது சொல்லுமா? ஸோ அவங்க பிரியறது மூலமாக இவங்களுடைய உண்மையான அன்புனால இவங்களுடைய வாழ்க்கை அதன் மூலமாக தடம் பொருளும். ரொம்ப பிரிஸ்காக வேலைனா என்ன, ஓட்டம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன உடம்புக்கு முடியலனாலும் சரி, ஓய்வே எடுக்க மாட்டாங்க. கடகராசிக்கு தடம் பொருள்ற மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அவ்வளோ நல்லா இருக்கு டைம். அதாவது திருப்புமுனை தான் தானா அமையுமா? அது எவ்வளோ பெரிய எந்த முயற்சியுமே பண்ணாம அவங்களுக்கு என்னடா வாழ்வியல் பரிகாரம்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கான பதிவு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்கள் பரிகாரங்கள் ஒரு பெயர்ச்சிக்கும் எப்படி இருக்குது, இந்த 12 ராசிக்கும்னா நாங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்களும் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் நல்லா இருக்குது பரிகாரங்கள்லாம், இத்தனை ராசிக்கும் இத்தனை விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்குனதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்குமே, வியூவர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஒரு பெயர்ச்சி ஒரு புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இல்லையா, 12 ராசிக்காரர்களுக்கும். அப்படி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவோடு தாங்க நாங்கள் இன்றைக்கும் வந்திருக்கோம். மாற்றிடாதீங்க, அப்படியே வைங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு. முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சில ராசிகள்லாம் தடம் புரள போகுதாம். இந்த ராசிக்கெல்லாம் திருப்புமுனை அமைய போதாம். அப்படி என்ன அந்த 12 ராசியில் எந்த ராசி தடம் புரள போகுது, எந்த ராசி திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வராங்க நம்ம பாரம்பரிய ஜோதிடர் யோக பிரபா. அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ விஷயங்களையும் அந்த பொண்ணு கரைச்சி குடித்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு. நானே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பரிகாரம், இந்த கோவில் விஷயம், ஒரு ராசி எப்படி இருக்குது, பெயர்ச்சிக்கு எப்படி இருக்குது, எல்லாமே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அழகாக ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கலாம். இல்லை இப்போ நேரில் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவங்க பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அற்புதமான இந்த விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா. 12 ராசிக்கும் எது தடம் பொருள போது, எது திருப்பு முனையாக ஆக போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் உங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்களையே சந்திப்போம். வணக்கம் யோக பிரபா. வணக்கம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். மங்களகரமாக ஒரு அருமையாக அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில ராசியெல்லாம் தடம் பொருள போகுது, ஒரு சில ராசியெல்லாம் திருப்பு முனையாக அமைய போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்ப்போமா நம்ம? கண்டிப்பாக. முதல்ல உங்களை நீங்கள் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் மக்களுக்கு. ஜோதிடம் யுவன்டி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் ஒரு பாரம்பரிய ஜோதிடர், டைரக்ட் ஆருடர், எண் கணிதமும் பார்க்குறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை ஜோதிட ஆலோசனை எதுனாலும் சரி, விளக்கங்கள் தேவையா, இல்லைனா ஏதாவது உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு சரியாக வளர்ச்சி அடைய முடிய மாட்டேங்கி, ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நல்ல நேரம் எனக்கு எப்போ வருதுங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்து சொல்லிடலாம். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம், முதல்ல இந்த ஒவ்வொரு மாதத்தையும் சூரியன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம கணிப்போம். அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல கடகராசியில தான் இருக்கார்.
சூரிய பகவான் கடகராசியில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். முதல்ல அதே மாதிரி மிதுனத்துல புதன் பகவான் இருக்கார். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் யார் கூட வர்றாருன்னா கடகராசியில வர்றார். மீனத்துல இருக்கிற சனி பகவானை நம்மளுடைய உச்ச குருவா ஒரு ஒரு இயற்கை சுபரா இருக்கிற குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு. சிலருக்கு 7.5 சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு, பாத சனி, நிறைய சனி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அச்சோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப மோசமாதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஆனா முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து நம்மளை பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டாரு. அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அதிகமா ஆடிட்டீங்களா, அதிகமான விஷயம் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்களா, என்ன பண்றாருன்னா, நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, உன் மைண்டை நீ மாத்திக்கோன்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை தான் சனி பகவான் பார்ப்பாரு, கண்டிக்கிறாரு. அந்த கர்ம பலனை குறைக்கிறாரு. ஏன்னா நீ ரொம்ப பண்ணேன்னா உன்னோட நீ கஷ்டப்பட்டா பரவாயில்ல, உன்னோட சந்ததியும் கஷ்டப்படும். அதனால நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய வேலையை தான் சனி பகவான் வைக்கிறாரு. அப்படி மட்டும் இல்லாம நம்ம உச்சகுரு, நம்ம குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு கடகராசில இருந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான், சூரிய பகவான் வந்து முதல்ல 15 நாள்ல தான் கடகராசில இருப்பார். அதற்கு 15 நாள் வந்து சிம்மராசிக்கு வர்றார். அப்படி இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இந்த மாற்றத்தினால நிறைய ராசிகள்ல வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் போறாங்க. ஒரு திருப்பு முனையா லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா சில இடங்கள்ல வந்து லைட்டா ஒரு தடம் பொருளுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனும் அமைய போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேற என்ன சிறப்புலாம் இருக்குமா? ஆகஸ்ட் மாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. ரொம்பவே நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துற நாள். இந்த டைம்லலாம் காவிரி ஆறுகள்லாம் தண்ணி அதிகமா பெருக்கெடுத்து வரும். அது மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நிறைய கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல பத்திச்சுடம் பொருத்தி வழிபாடு பண்ணி வரவேற்பாங்க. தண்ணியை வழிபாடு பண்ணி நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு எது போனால் நம்ம வழிபாடு பண்ணுவோம், இப்போ சாமியா சிலையா இருக்கிறவங்க வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீரை வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்பவே உகந்த நாள். இந்த டைம்ல நீங்க புதுசா ஒரு சேமிப்பு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடுதலால பெருகும். ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பெருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்கன்னா பல விஷயமா மாறும். அதனால கண்டிப்பா தவறாம பண்ணணும். ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன் சொல்றேன்னா, இந்த கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கார்த்திகை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் வந்து வரம் கொடுத்தார். அந்த மாதிரி நாட்கள்ல திருமணமாகாத பெண்கள் இல்ல திருமணமான பெண்கள், குடும்பத்துல பிரச்சனைன்னு இருக்கிற பெண்கள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையும் இல்ல மன வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் தீருங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. இப்ப நார்மலா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. நம்ம இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு மற்ற நாள்ல நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். அதே நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது, உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய குடும்பத்துல குழந்தைகளோட உடலம் என்னன்னே தெரியாம கஷ்டப்படுறது, குடும்பத்துல என்னன்னே காரணமே இல்லாத பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு திதி தர்ப்பணம் முன்னோர். ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தட்சிணியோட காலத்துல முதல் மாதம் தான் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் வரும் ஆகஸ்ட்ல. இதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுக்கு நினைக்கிறாங்களா, நம்மளுக்காக எதுவும் பண்றாங்களான்னு வந்து பாக்குற காலம். அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு லேட் ஆனாலே வீட்டுல உள்ளவங்கள ரொம்ப கோவமா பேசுறோம். அப்படி இருக்கும்போது வருஷக்கணக்கா அவங்களுக்கு சாப்பாடு போடல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு வருஷம் அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிங்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க. இல்ல நம்ம முன்னோர்களா இருந்தாலுமே நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா அது சபிக்கிற மாதிரி போயிடும். அது வந்து நம்மளுக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிர்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுக்கணும். மாடுகளுக்கு கீரைகள் வாங்கி கொடுக்கணும், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆடி பூரம் வருது. இந்த பூரம் வந்து எப்படின்னா ஆண்டாள் அவதரித்த நாள். இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். அரங்கநாதனை ரொம்பவே உயிருக்குயிரா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆண்டாள். இந்த கால டைம்ல திருமணம் ஆகாத பெண்கள், இல்லைன்னா நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த பையனை விரும்பணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், வீட்டில் சம்மதத்தோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
ஆண்டாள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்லுமே அந்த வளையல் வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த வளையல் எடுத்து போட்டுக்கணும். அந்த வளையலெல்லாம் கொடுப்பாங்க. பூஜை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த கோவில் உள்ள வளையல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்கனாலும் சரி அந்த வளையல் வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த வரம் கிடைக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள் இருக்குது. நல்ல வேண்டுதல்கள் பண்ணால் அவங்க நினச்சது அனைத்தும் நடைபெறும். பாருங்கள், ஆகஸ்ட்டில் எவ்வளோ விசேஷம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் முக்கியமானது ஆடி அமாவாசை. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்றைக்குன்னு பார்த்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் வந்து அது கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக திதி கொடுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ராசியும் பார்த்துட்டு வரோம். அதில் கடகராசி. கடகராசிக்கு திருப்புமுனை எப்படி அமையும், அவங்க வாழ்வு எப்படி தடம் பொருள போகுது, அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் இருக்குது சொல்லுமா. கடகராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுடைய காதலில் ஒரு உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுப்பாங்க. அதனுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்பின ஒரு ஒரு பார்ட்னர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மாற்றத்தை அவங்க கண்கூடா பார்ப்பாங்க. ஏன்னா இத்தனை வரைக்கும் நல்லா பேசிக்கிருந்தாங்க, திடீர்னு என்னன்னு தெரியல, எதுக்கு இந்த மாற்றம் குழம்புவாங்க. அப்படிங்கும்போது அவங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பாக அவங்க பயன்படுத்துவாங்க அவங்களுடைய பார்ட்னர். இவங்க எவ்வளோதான் கடகராசியை பொறுத்தளவுக்கு என்னன்னா நேர்மையாக இருப்பாங்க, தன்னுடைய பார்ட்னருக்கு உண்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க, தெளிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எதனாலும் டைரெக்டாக சொல்லிடணும், மனசுக்குள்ள வச்சுட்டு புழுங்கவே அவங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எதனாலும் நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லலான்னு சொன்னாலும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை அவங்க மேலே சொல்லணும். ஸோ அவங்க பிரியறது மூலமாக இவங்களுடைய உண்மையான அன்புனால இவங்களுடைய வாழ்க்கையை அதன் மூலமாக தடம் பெறலும். ரொம்ப பிரிஸ்காக வேலைனா என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, என்ன உடம்புக்கு முடியலனாலும் சரி ஓய்வே எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு ஏமாற்றத்தினால நம்பிக்கை துரோகத்தினால தடம் புரண்டு போய் மனசு உடைஞ்சு போறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமா இருக்கு. காதல்ல அந்த காதல் வந்து நிறைய ஏமாற்றத்தை தாங்கினாதான் அதுல இருந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இன்னொருத்தர் மூலமா அது வந்து ஒரு திருப்பு முனையா அமையும். அந்த இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய குடும்ப உறவுகளா இருப்பாங்க. நீ என்னனாலும் பரவாயில்லப்பா, இவ்வளவு தூரம் ஏமாற்றத்தை நீ தாங்கிட்ட செஞ்சுட்ட, இவ்வளவு தூரம் நீ இப்படி இருக்காத, உடஞ்சிருக்காத, நீ எங்களுக்கு திரும்ப வேணும்னு சொல்லி ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகள் இந்த டைம்ல வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நிறைய இழந்துட்டாங்க, வேலைங்கிற விஷயத்துல இழந்துட்டாங்க, படிப்பு விஷயத்துல இழந்துட்டாங்க, நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. ஆனா அது எல்லாமே போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய மகனோ மகளோ திரும்ப நம்ம கிட்ட வந்தாலே போதும் அப்படின்னு அவங்கள எப்படி தேர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு இது வரைக்கும் நீங்க இருந்த உலகம் வேறு, இதுக்கப்புறமும் புது உலகத்துக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை அடியெடுத்து வைன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை திருப்பு முனையா கொண்டு வருவாங்க. ஒன்லி குடும்ப உறவுகளும் காதலிக்கு மட்டும்தான் அந்த தடம் பொருளுது. இதெல்லாம் திருப்பு முனை எப்படி அமையுது. திருப்பு முனை வந்து அதை ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களும் குடும்ப உறவுகளும் தான் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. திருப்பு முனைனா ஆமா, இது என்னன்னா ஏற்கனவே மனசு உடைஞ்சு போறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலானா பாத்தியா நீ இப்படி பண்ணாத செஞ்சாதன்னு சொல்லி கேட்டோம், நீ என்ன எதுவும் கேட்கவே இல்லை அப்படின்னு அவங்கள போய் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னா, சரி ஓகே விடு நம்மளுக்கு புது லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக பழையபடி வெளியில கொண்டு வரதுக்காக குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. அதாவது கடகராசிக்கு வந்து தடம் பொருள்ற மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அவ்வளோ நல்லா இருக்கு டைம். அதாவது திருப்பு முனை தான் இல்ல, காதல்ல தடம் பொருளுவாங்க. காதல்ல மட்டும்தான் தடம் பொருளுவீங்க. திருமண வாழ்க்கை காதல் இதுல தான் தடம் பொருளுவீங்களாம். ஆனா அதுலயும் ஏதோ ஒரு திருப்பு முனை யார் மூலியமாவது வந்து உங்களுக்கு சேர்த்து வைக்கிற பாக்கியம், இல்லை வேணாப்பா விடுப்பா நல்ல பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்ற யாராவது ஒரு அட்வைஸை கொடுத்து அவ்வளோ அழகா உங்களை சேர்க்கறதுக்கான திருப்பு முனைகள்லாம் தானா அமையுமா. அது எவ்வளவு பெரிய எந்த முயற்சியுமே பண்ணாம அவங்களுக்கு என்னடா வாழ்வியல் பரிகாரம். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் சொல்றது என்னன்னா, அவங்க வந்து ரொம்பவேவும் மெனக்கட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு பண்றவங்க இல்லையா, அதனால இவங்க ரொம்பவே மெனக்கட வேணாம். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், இவங்களால முடிஞ்ச அளவு யாருக்காவது ஒரு 2 நேரம் சாப்பாடு இல்ல 1 நேரம் சாப்பாடு இவங்க கையால வாங்கி கொடுத்தா போதும். அந்த கர்மா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த காதலி திருமணமா அந்த பெண்கள் எல்லாமே 7ஆம் பாவகத்தை குறிக்கும். காதல்ங்கிறது வந்து நம்ம 5ஆம் பாவகத்தெல்லாம் குறிக்கும். அப்படி இருக்கும்போது அதோட பாதிப்பு இருக்கு அப்படின்னா சுக்கிரன் பகவானுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவருடைய ஏதாவது பாவ கிரகங்கள் பார்வைப்பட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வயதான பெண்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவு உடை எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இப்படி பண்ணாங்கன்னா அந்த பாதிப்பு குறைஞ்சு இவங்களுக்கு ஒரு லைஃப் வந்து சூப்பரா இருக்கும்.
யாரோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வயசானவங்க, இந்த பிளாட்ஃபார்மில் ம் படுத்திருப்பாங்க. யாராவது நம்மளுக்கு வந்து பசிக்குதே, சாப்பாடு யாராவது வாங்கி தர மாட்டாங்களான்னு, அந்த நேரத்தில் உங்கள் சாப்பாடு அவங்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய வாழ்வியல் வாழ்வியல் பரிகாரம். பரிகாரம். இல்லையாம்மா? ஆமா, நிச்சயம். அதை அழகாக பண்ணுங்க. கடக ராசியே உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய மிராக்கள் நடக்க போகுது. நிறைய திருப்பு முனைகள்லாம் அமைய போகுது. அதில் இந்த வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் யாருக்காவது ஒரு அன்னதானம், ரொம்ப வயசானவங்க கஷ்டப்பட்டு சாப்பாடு வேணும்னு கேட்குறவங்களுக்கோ, இல்லை அப்படியே சோர்ந்து படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு போர்வையோ ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல ஒரு அருமையான 12 ராசிக்கும் இந்த ராசி எப்படி தடம் புரளுது, அதுக்கு என்ன திருப்பு முனை, அவ்வளோ அழகாக சொல்லிட்டோமா. அதுக்கான பரிகாரம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. 12 ராசிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நன்றி நன்றிம்மா. பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராசி வந்து தடம் புரளாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம், திருப்பு முனை ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்களை அழகாக சொன்னாங்க. யோக பிரபானா நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க, அவ்வளோ விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பாரம்பரிய ஜோதிடர் அவங்க, அதனால் பாரம்பரியமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் சரி, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து யோக பிரபா கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே போய் பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே அழகாக சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம், உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு வாழறதுக்கான வழிகள்லாம் எப்படி இருக்குமோ எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? பாருங்கள், ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்க இது. அதனால் முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.